எல்லாருக்கும் வணக்கம். I'm happy to speak about the Be Good channel, which stands for three wonderful values: gratitude, discovering young talent, and spreading positivity. We must always respect those who came before us and encourage the next generation and choose positive words over negativity. Be Good channel is doing meaningful work in today's world. The Tamil audience has always shown me immense love, and I remain deeply grateful. Through this channel, I am truly happy to share my heartfelt wishes and positive thoughts with all of you. Until next time, be good. God bless. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்ன பேச கூப்பிட்டாரு, ஒரு பெரிய கோடீஸ்வரர். அப்பெல்லாம் இந்த பிளைமவுத் காரில் கூட்டிட்டு போவாங்க பார்த்துக்கலாம். பிளைமவுத் காரில் கூட்டிகிட்டு போய் என்னை டவுன் பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க ஊருக்கு போகிறதுக்கு. அது ஊர் வரைக்கும் கொண்டு விட்டுறலாம், அது செய்ய மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் கொண்டு இறக்கி விட்டுறதுக்கு என்ன பிளைமவுத் விட்டுருக்கு சொல்லி சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. பகவத்கீதை தெரியுமா அப்படின்னாரு. ஐயோ என்ன இது வம்பா இருக்கு அப்படின்ட்டு, எதுக்குன்னு அங்கே பேசணும். திருமூலர் அப்படின்னாரு. என்ன திருப்பி இன்டர்வியூ வச்சுருவார் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படியே ஒரு 10 இது கேட்டுக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் நீங்கள் அங்கே வந்து பேசணும் சரின்ட்டு நான் ஓரளவு மைண்ட் செட் ஆகிட்டு போனால் பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி 6 செக்ஷன், யூகேஜி 12 செக்ஷன். இதில் அவர் சொல்கிறாரு, கலாட்டா பண்ணுவாங்கன்னு பெரிய பையெல்லாம் போக சொல்லிட்டோம். யார்? 6ஆம் கிளாஸ் பையங்களை. இப்போ 5ஆம் கிளாஸ் பையன் வரைக்கும் எல்கேஜிலேருந்து உட்காந்துருக்காங்க. இவர் என்கிட்ட திருமூலர் பகவத்கீதை திருவாசகம் கேட்டுருக்காங்க. இது நான் போன உடனே அந்த பிள்ளையை பார்த்து அழுகுது. எப்பான்னு ஒருத்தர் அழுகுறான். அவங்க அப்பா அங்கே ஒன்றும் செய்ய மாட்டாரா அவர் அப்படின்னு ஆறு. நான் அவர்கிட்ட இங்கே வருங்க, நீங்கள் சொன்ன அந்த திருமூலர் திருமந்திரம் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் இருங்க, நான் இங்கே வந்து கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு ஊரில் முயலும் ஆமையும் இருந்தன. தெரியும் தெரியும் அப்படின்னு அந்த பிள்ளைய சொல்லுச்சு. என்ன தெரியும்னு போட்டி போட்டு ஜெயிச்சு தோச்சு. யார் ஜெயிச்சான்னு கேட்டேன். ஆமை ஜெயிச்சிச்சு. அப்படி சொல்லக்கூடாது. என்எஸ் கிருஷ்ணன், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன கதையை உங்களுக்கு சொல்கிறேன். முயலும் ஆமையும் இருந்தன, போட்டி போட்டன, முயல் ஆமையால் தோற்றது அப்படின்னு சொன்னேன். பிள்ளைகள்லாம் எழுந்திரிச்சு நாங்களும் இதுதானே சொன்னோம் அப்படிங்குதுங்க. நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க. முயல் கூட்டல் ஆமையால் தோற்றது, முயல் ப்ளஸ் ஆமையால் முயலாமையால் தோற்றது. வலிமை உள்ளதாக இருந்தாலும் முயல் முயற்சி செய்யாத காரணத்தால் ஆமையிடம் தோற்று போனது. பிள்ளைக கைதட்டுச்சு. இப்போ நான் என்னையே மாற்றிக்கணும். அங்கே போயிட்டு நான் துப்பா இருக்க துப்பாயின்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. விவேகானந்தர் சொல்லுவார் இல்லையா, பசி உள்ளவனிடம் பகவத்கீதை பேசாதே அப்படிம்பாரு. அவன் வந்து பொங்கல் கொடுப்பான்னு உட்காந்துருக்கான், அவனை பிடிச்சி சோதிக்கப்படாது அப்படிம்பாரு. நம்ம கடவுள் எப்படி வரணும், உணவா வரணும்பாங்க. அதுக்காக அதனால இப்போ நம்ம எளிமைப்படுத்துறதுங்கிறதுக்கான வாய்ப்பை நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டை. கொஞ்சம் புரியலை, கொஞ்சம் ஒன்றுமே புரியல. இதவே வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ கண்ணதாசன். அப்போ இப்படி எளிமைப்படுத்தி சரியாக கொடுத்துட்டோம்னா போதும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், விடிய விடிய நான் ராமாயணம் சொல்லி கொடுப்பேன் வகுப்பில். தனக்கு இது கிடைக்கலன்னு லட்சுமணன் கோவப்பட்டு கையை வெட்டுவேன், கையை. அப்போ மூக்கு அறுப்பு என்கிட்டு இருக்காவேன், உனக்கு கிடைக்காம எப்படி கொடுக்கு. அப்போ தான் இவர் சொல்கிறார், எப்பா நதியில் தண்ணி வரலன்னா அது நதி பிள்ளை இல்லைப்பா, அது விதியோட பிழைப்பா அப்படின்னு சொல்றார். இதை நான் சொல்லி கொடுத்தா சாய்ஸில் விட்டுறான். இதவே கண்ணதாசன் எழுதி டிஎம்எஸ் பாடி இளையராஜா இசையமைச்சு சிவாஜி பாடினார்னா, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு எதம்மா, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இருந்து ஒன்று மனசாட்சின்னு சொன்னா அப்படியே வரி பசகாம எழுதுறான். அப்ப அவனுக்கு புரிகிற மாதிரியான விஷயம் நீங்க முதல்ல கேட்டீங்களா, எளிமைப்படுத்தும் போது யாருக்கு எது வேண்டுமோ, இந்த சம விகித உணவு சரிவிகித உணவுங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்கக்கூடாது. கூடாது. இப்போ உதாரணம், இங்கனக்குள்ள யானை, இங்கனக்குள்ள எலி உட்காந்துருக்கு. ரெண்டுக்குமே ஒரே மாதிரி உணவு கொடுத்தீங்கன்னா
யானை பசியில் செத்து போகும், எலி வயிறு வீங்கி செத்து போகும். எலிக்கு என்ன உணவு, யானைக்கு என்ன உணவு, அது மாதிரி இந்த சபைக்கு எது பொருந்தும், இந்த சபைக்கு எது பொருந்தும், இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்க பழகிட்டோம்னா. பட் அதில் போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அதை எளிமைப்படுத்தும் போது அந்த பண்டிதர்கள் மற்றவங்கள்லாம் என்ன நகைச்சுவா பேசுறீங்க, ஏன் இப்படி தமிழை கீழே கொண்டு அப்படின்ற எதிர்ப்புகள் வந்து நல்லா நிறைய வந்தது. ஆமா, எப்படி இருந்த ஒரு விஷயத்தை இப்படி ஆக்கிவிட்டாங்களான்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா, பாரதிக்கு இந்த பிரச்சனை இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. அவருடைய பாட்டு முதல் பரிசு பெறல. செந்தமிழ்நாடனும் போதில் இல்லை, இன்பத்தேன் வந்து பாயுது காதில் இல்லைங்கிற அந்த பாட்டு போட்டியில கலந்துட்டாரு. இவருக்கு பரிசு கொடுக்கல. ஆனா முதல் பரிசு வாங்கின பாட்டு எதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எவனுக்கும் தெரியல. அது எப்படி ஒரு பாரதியை தேர்ந்தெடுத்தவெல்லாம் ஒரு ஆள் இருக்கான் பாருங்க, இருந்து அவன் இவருக்கு 2வது பரிசு கொடுத்துருக்கான். என்ன காரணம்னா, இன்பத்தேன் வந்து பாய்கிறதுன்னு எழுதணுமா. பாயுதுன்னு சொல்லக்கூடாது. அதனால அது வந்து பிழையாயிடுச்சா, அதனால செகண்ட் பிரைஸ். பாரதி பாட்டுக்கே குற்றம் கண்டுபிடிச்சிருக்கானுங்க நக்கீரன். இவர் ஏன் வந்து வழக்கு சொல்ல எழுதினாரு? நான் தான் சொல்லுவேன், எல்லா இடத்துலயும் அப்படி பார்க்கக்கூடாதுங்க. ஒருத்தர் வேகமா ஓடி வந்தான், ஒரு தமிழ் வாத்தியார் வந்துட்டு இருந்தாரு. ஐயா, மாடுகள் என்னை விரட்டுகிறது, என்னை மாடுகள் விரட்டுகிறதுன்னு கத்துனான். உடனே அவன் கையை பிடிச்சிக்கிட்டாரு. மாடுகள் விரட்டுகிறது சொல்லக்கூடாது, அது பன்மை, ப்ளூரல். மாடுகள் விரட்டுகின்றன சொல்லு அப்படின்னு இருக்காது. அதுக்குள்ள அவன் ஓடி போயிட்டான். மாடு இவரை குதி பிடிச்சி, ஏன்னா மாட்டுக்கு இலக்கணம் தெரியாதுல்ல. இப்ப எங்கனக்குள்ள எது இப்ப தீ பிடிச்சிச்சுன்னு சொன்னா, தீ பிடித்து விட்டதுன்னு சொல்றேன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள என்ன பாதி எரிஞ்சு போகும். ஒரு தீப்பிடிச்சு எரிஞ்சப்ப ஒருத்தர் ஓடி போய் சொல்லியிருக்காங்க, ஃபோன் பண்ணு. ஆனா வரவே இல்லை. என்ன தெரியுங்களா, மிஸ்டு கால் கொடுத்துருந்துருக்கான். இவன் மிஸ்டு கால் கொடுத்து அவங்க திருப்பி கூப்பிட்டு திருப்பி இவன் சொல்றதுக்காக மிஸ்டு கால் கொடுத்துக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அப்படிலாம் அதனால சில நேரங்களில் இந்த மாதிரி வந்தாலும் கூட நிக்கிறது யாருங்கிறத காலம் தீர்மானிக்கும். நிச்சயமா. இது எப்படி எங்க இருந்த நீங்க வந்து இப்ப தமிழை வந்து உலகம் பூரா நீங்க எப்ப நான் போன் பண்ணாலும் அமெரிக்கால இருக்கேன், ஆஸ்திரேலியால இருக்கேன், சிட்னில இருக்கேன். இல்ல, நான் ஹைதராபாத்ல இருந்து போன் பண்ணுவேன். என்ன சொல்லலாம் அப்படின்னு, அமெரிக்கால இருக்கேன்னு, சிட்னின்னு வைங்க, ஆஸ்திரேலியான்னு வைங்க, உலகம் பூரா பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதுல மிஞ்சி நிக்கிறது உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய நகைச்சுவையும். இது அதை நகைச்சுவையா சொல்லணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? அதனால கேள்விங்க. எங்க அப்பா கடுமையான கோபக்காரர். சில நேரத்தில் சிரிச்சுட்டு இருந்தா கூட பலாருன்னு அரை விட்டுருவாரு. ஆனா அவருக்கு என்னன்னா, சிரிக்க கூடாதுன்னா இல்லை, அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் வேற. நான் வந்து என்னுடைய வீட்டில் என்னுடைய அக்கா மாப்பிள்ள இருந்தார். அவர் வந்து இப்போ சேதுராமன் மூத்த சகோதரின்றே வீட்டுக்காரு. எப்போ நகைச்சுவையாக பேசுவார். திருவையாறில் படித்தவர், அரசு கல்லூரியில் படித்தவர். ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார். அவர் வந்தாலே நாங்கள் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். நகைச்சுவை படங்கள் விடாமல் பார்ப்பேன். நகைச்சுவை எழுத்து படிப்பேன். கல்கி, தேவன், சுஜாதா, இப்படி நல்ல இதுகள் படிச்சுட்டு இருப்பேன். இப்படி பேசுனா நல்ல இது பண்ணுறப்ப, நான் பேச்சுலகுக்கு வந்தப்ப அப்பாட்ட படித்த ராமாயணம் பாரதம் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர் சொல்லுவார், நான் பேச்சில் பலமுறை சொல்லுவேன். அவர் கேட்டார், நீங்கள் நண்பர்களோட பேசுகிறப்ப மகிழ்ச்சியாக பேசுகிறீங்க, மேடைக்கு போகிறப்ப இறுக்கமாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் இது ரெண்டையும் சேர்க்கக்கூடாது, மேடையிலையும் கலகலப்பாக பேசக்கூடாது அப்படின்னு கேட்டார். அப்போ தான் நான் இதோட சேர்த்தா நல்லா இருக்கும். ஒரு கிரீன் பிஸ்கெட்ல மேலே வந்து பிஸ்கெட்டு, கீழே பிஸ்கெட், நடுவில் சின்னதாக ஒரு சின்ன சுகர் கோட்டட் இது மாதிரி கொடுத்தா நல்லதுங்கிற விஷயத்த எனக்கு சுட்டி காட்டினவர் எங்கள் பேராசிரியர். அவர் தான் காரணம். அதே மாதிரி எங்கள் பேராசிரியர் ஜெயராமன் இருந்தாங்க. சரிங்க. அவர் என்னுடைய கைடும் கூட பிஹெச்டிக்கு. அவர்கிட்ட தான் நான் நகைச்சுவை. கைடுன்னா என்னங்க? அந்த பிஹெச்டி பண்ணும்போது வார்த்தை அடிக்கடி. ஆமாம், நெறியாளர். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறதுக்கு பேர் பிஹெச்டி இல்லை, தெரிஞ்சதை எப்படி எழுதணும்னு சொல்றது. ஹைவேல போறதுக்கு எப்படி போகணும், சிக்னல் விதிகள் என்ன, போக்குவரத்து விதிகள் என்னங்கிற மாதிரி பிஹெச்டிக்கு ஒரு நெறியாளர் நெறிப்படுத்தலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. மெத்தடாலஜின்னு அதை சொல்லுவான். அதுக்கு வந்து ஒரு கைடு வேணும், அவருடைய அனுமதி வேணும், திருத்துறதுக்கு 2 கைடு வேணும். அவங்க வந்து இது பண்ணி 3 பேருமா சேர்ந்து தான் நமக்கு பிஹெச்டி கொடுப்பாங்க. நாங்கள் ஈஸியாக நினச்சிட்டு இருக்கோம், கொடுத்த உடனே டாக்டர் கொடுத்துருவாங்க. முனைவர்னு வச்சுக்கங்களேன். முனைவர்னா உழைச்சி வாங்கினதுன்னு அர்த்தம்.
டாக்டருங்கிறது இங்கிலீஷில் போட்டுக்கிறோம். டாக்டர் டாக்டருங்கிறது கௌரவமாக கொடுக்கலாம். கௌரவமா அங்கே இப்போ பல இதுகள் டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க, அதாவது கௌரவ இது. அவர் வந்து ஏதாவது உங்கள் தீசிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதெல்லாம் செய்யலைங்கன்றுவார் அவர். அதனால் அது வேற இது வேற, அதுக்காக அப்படி வச்சுக்கிறது அது. ஸோ சிம்பிள். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஏன் இடம் இருக்கிறது மன்னிக்கணும், இந்த நகைச்சுவை சொன்னீங்க ஒரு முறை NSK ஐயா சொன்னார், நல்ல கருத்துக்களை சொல்லும்போது நகைச்சுவை கலந்தா சேருன்றதுக்கு அந்த காலத்தில் அரிசி இது இருக்குமா, அதை வந்து கீழே போறதுக்கு உழுக்குவாங்க. அந்த உழுக்கிறது தான் நகைச்சுவை. அது கீழே போறது சாக்குல நெல்லு போடுறப்ப 2 குழு குழுக்கணும்னா இன்னும் 2 படி போடலாம். அது மாதிரி ஒரு 2 ஹியூமர் கேட்டா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சோர்வு, மூளை சோர்வடையாம ஒரு நல்ல செய்தியை கேட்க முடியும். வாரியார் சாமிகிட்ட பார்க்கலாம். ஆமாங்க, அற்புதம். 4 மணி நேரம் அவர் இன்னொன்னு வச்சிருப்பாரு. அவருக்கு இசை தெரியும் நல்லா. கொஞ்சம் பாடுவாரு, கொஞ்சம் பேசுவாரு, கொஞ்சம் வந்து நகைச்சுவை. நகைச்சுவை என்ன அப்படின்னா இந்த இலக்கிய தரமான நகைச்சுவை. அற்புதம். உதாரணமா பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டு கேள்வி கேட்பாரு. வா, உன் பேர் என்ன சொல்லுவான், எதுனா படிக்கிற சொல்லுவான். உங்கள் வீட்டில் எத்தனாவது பிள்ளை நீயே? நான் தான் சாமி கடைசி பிள்ளை அப்படின்னு ஆவேன். அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா முடிவு பண்ணோம். இதை வச்சுக்கோ, தமிழ்நாட்டில் கடலில் கலக்காத நதி எது? ஒரு கேள்வி சொல்லிட்டா உடனே புக்கு வைகை தான் கடலில் கலக்காத நதி. ஏன்னா அது வந்து கம்மாயோட முடிஞ்சு போகும் வைகை. அதுக்கு ஒரு புலவன் சொல்கிறான், ஏன் கடலில் கலக்கலைன்னா வைகை நதியும் மானமுள்ள நதியாம். ஏன்னா சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்தது இந்த கடல். இந்த திருப்பார் கடலை கடைஞ்சப்ப நஞ்சை கொடுத்தது கடல். இதுல போய் நான் கலப்பேன், என்னை உருவாக்குனதே சிவபெருமான் தான். கை வைன்னாரு குண்டோதரனை, வைகை வந்துச்சு. அவன் சாப்பிட்டு விக்கிருச்சு. அவனுக்கு கல்யாண வீட்டுல அந்த குண்டோதரன் திருக்கல்யாணத்தப்ப விக்கின உடனே தண்ணி வேணும்னு உடனே கை வை அப்படின்னாரு, வைகை வந்துச்சு. கைவை தான் வைகை. ஆமா, அது மதுரை வீரர்கள் கூட சொல்லுவாரு, இதுக்கு ஏங்க வைகைன்னு பேருன்னு. வேற தண்ணி குறையாதானே போகுது, கை வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதனாலதான் வை அண்டா வை குண்டான்னு சொல்லல NS கிருஷ்ணன் கண்ணாச வசனம். அதுல அது மாதிரி இந்த நதி போய் கலக்கல. நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரி இடை புகுதாயே வையையே. நாரியிட பாகன்னு அர்த்தநாரி சார். நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி எது கடல் என்று வாரி இடை புகுதாயே வையையே. இப்ப வாரியார் சாமி இந்த கேள்வி பதில் மூலமாகவும் இன்னொன்னு சொல்லுவாரு. சொல்லு, கைலாச மலைக்கு ஏன் கைலாசம்னு பேர் வந்துச்சு? ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், எளிமையாக சொல்கிறேன் பார். ராவணன் தான் வீரன்னு நிரூபிக்க கைலாச மலையை போய் தூக்க போனேன். 20 கையை வச்சு தூக்குனேன். மலை அசைஞ்சிச்சு. அதுக்குள்ளே பார்வதி அஞ்சாங்க, ஏன்னாங்க அவன் பாட்டுக்கு மலையை தூக்கிட்டு அன்றைக்கி பேசாமல் உட்காந்துருக்கீங்கன்னு இவர் பெருவரில் அப்படி அமுக்கினார். கை மாட்டிக்கிச்சு. கை லாஸ் ஆனதுனால கைலாஸ். இப்போ இது வந்து நம்ம இப்படி சொல்லாமான்னு கேட்போம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உன்னோடு தொடர்புடைய ஒரு விஷயத்தோட ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கைலாசான்னு கைலாசா இருக்கட்டும். அது ஹிந்தி சொல்லாவோ வேற சொல்லாவோ இருந்திருக்கலாம், சான்ஸ்கிரிட்டாவோ இருந்திருக்கலாம். நமக்கு நினைவுக்கு வர்ற மாதிரி ஒரு செய்தியை சொன்னோம்னா அது நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ நான் நீங்கள் இந்த எளிமையாக கேட்டது எல்லாம் சொன்னீங்க இல்லையா? எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சீங்க இப்போ கல்லூரியில்? நான் வந்து கல்லூரி பாதி போயிட்டு நிறுத்திட்டேங்க. கல்லூரியோட பிடிக்கல. நல்ல விஷயம். இன்னைக்கு முனைவர்கிட்ட உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கிறேன்.